நகை கடைக்கு நகை வாங்க போயிட்டு நான் இப்படி அவமானப்படுவேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைங்க. என் மாமனார், மாமியார் என்னோட பர்த்டேக்காக ஒரு ரிங் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நகை கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. நான் அப்பவே யோசிச்சிருந்திருக்கணும். சரி பரவால்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரிங் வாங்கும்போது நம்ம கைக்கு செட் ஆகல. இப்ப நமக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி நம்பி தாங்க நான் வந்து அத பத்தி யோசிக்கல. அங்க போனா ஹிஸ்ட்ரி மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுங்க. என்னோட கை சைஸ்க்கு வந்து அடல்ட் சைஸ்ல வந்து இல்லவே இல்ல. அப்புறம் டீனேஜர்ஸ்க்கு வந்து இருக்கும் பார்த்தீங்களா ரிங்ஸ், அதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் எனக்கு செட் ஆகல. ஃபர்ஸ்ட்டு வந்து நகை வாங்குறதுக்கு என் மாமனார், மாமியார் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சஜஷன் குடுத்தாங்க. சரி அவங்க பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, "உனக்கு புடிச்ச மாரி இயரிங்ஸ் பாரு. ஸோ அது அதிகமா வந்துச்சுன்னா வந்து நான் பே பண்ணிர்றேன்னு" சொல்லிட்டு, இப்போ 2 பேருமே சேர்ந்து எனக்கு வந்து இந்த இயரிங்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாரி நகை கடைக்கு போயிட்டு, இந்த மாரி உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கா? உங்க சைஸ்க்கு வந்து ரிங் கிடைக்காமயோ, இல்ல நீங்க ஆசைப்பட்டது கிடைக்காமயோ இருந்திருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பட் எனக்கு இந்த இயரிங்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். வீடியோ இப்ப வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.